அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சண்முக சுந்தரம் சேலத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நிலையான பாவகாரங்களான 1, 2, 6, 7, 10 நீண்ட காலம் அனுபவிக்க விதி கொடுப்பினை அவசியம். நிலையற்ற பாவங்களுக்கு 3, 4, 5, 8, 9, 11, 12 அனுபவிக்க தசா கொடுப்பினை அவசியம் என தங்களால் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் நிலையற்ற காரங்களில் ஒன்றான 5ஆம் பாவ கொடுப்பினை, 5ஆம் பாவ குழந்தை பிறப்புக்கான விதி கொடுப்பினை தேவையில்லை என கருதலாமா? லக்னம் மற்றும் 9ஆம் பாவம் குரு ஆகியவை குழந்தை பிறப்புக்கு பாதகமாக இருந்து தசா கொடுப்பினை சாதகமாக இருந்தால் குழந்தை பிறக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு ஒரே ஆன்சர் பிறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு பிரிச்சிருக்குன்னா, நிலையான பாவங்கள் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரை நீண்ட காலம் அந்த பாவத்தோட காரங்கள் ஒருத்தருக்கு நிலையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 3ஆம் பாவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு எல்லா மனிதர்களுக்கும் முக்கியம் இல்லை. பயணங்கள் இந்த தகவல் தொடர்புல நிலையற்றது. பயணம் அப்படின்னாவே போயிட்டு வந்துடுறது தான், அதோட முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? பயணம் வந்து போயிட்டேலாம் இருக்க முடியாது. பயணம் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஒரு தகவல், ஒரு செய்தி, ஒப்பந்தங்கள் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடக்காது. தகவல் தொடர்புங்கிறது கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு அது 3ஆம் பாவம் நிலையான பாவம். ஆனால் சராசரி மனுஷனுக்கு 3ஆம் பாவம் நிலையான பாவம் இல்லை. 4வது வீடு, மனை, வாகனங்கள், சொத்து சேர்க்கை, இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கும் பொதுவானது இல்லை. எப்பவுமே வீடு கட்டிகிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் பில்டருக்கு 4ஆம் பாவம் நிலையான பாவம். அதாவது நிலையான பாவம் என்பது 1, 2, 6, 7, 10 +1. +1ங்கிறது அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் எடுத்துக்கிறோம். அப்போ நிலையற்ற பாவங்கிறது வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இப்போ 7வது திருமணம் எடுத்திங்கன்னா, திருமணங்கிறது எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும் காமனானதான். உலகத்தில் பிறந்த கிட்டத்தட்ட 90% மேலே நபர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. 90லேருந்து 95% நபர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அது முக்கியமான அமைப்பாக போயிடுது, அது காமனாக போயிடுது. உத்தியோகம் எல்லாருக்கும் காமனாக போயிடுது, 6ஆம் பாவம். நோய் எல்லாருக்கும் காமனாக போயிடுது. லக்னம், ஆரோக்கியம் எல்லாருக்கும் காமன். பணம் 2ஆம் பாவம் எல்லாருக்கும் காமன். 10ஆம் பாவம் அந்தஸ்து, பதவி, அதிகாரம் எல்லாருக்கும் காமன். ஓகேங்களா? மற்ற பாவங்கள் 3, 4, 5. இப்போ 5ங்கிறது குழந்தை பிறப்பு, கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, அரசியல், ஆன்மீகம், இந்த மாதிரிலாம் நம்ம போகும்போது இது அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஊறுகா மாதிரின்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு ஊறுகா இல்லாமையே ஒரு விருந்தை நீங்கள் போட்டுடலாம். 2 ஸ்வீட்டு, 2 காரம், அப்புறம் சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, இது மாதிரி நிறைய போட்டு ஊறுகாய் எல்லாமே கூட நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த நிலையற்ற பாவங்கிறது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியதால், இப்போ இந்த ஜாதகத்தில் லக்ன பாவமும் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் குருவும் கெட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நடக்கிற தசை, இந்த நடக்கிற தசை வந்து 5ஆம் பாவத்தை கெடுத்த பாவமான 4, 8, 12 இருக்கு இல்லையா, அதை கெடுக்கிற 3, 7, 11 கூடிய தசை இருந்துச்சுன்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் சார். ஓகே சார். அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, 5ஆம் பாவம் கெட்டு போனவங்க எல்லாருக்கும் குழந்தையே பிறக்காத நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அப்படின்னா உலகத்தில் நிறைய பேர் குழந்தையே பிறக்காமல் இருக்கும். அதாவது விதி கெட்டால் மதியை பாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விதி கெட்டால் மதியை பாருன்னா என்னென்னா, விதி என்பது நீண்ட காலம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு விதி. இப்போ 7வது வீடு கெட்டு போயிட்டு நடக்கிற தசை நல்லா இருந்தால் அந்த தசை முடிகிற வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும். அது நிலையான விஷயம். திருமண வாழ்க்கைங்கிறது நீண்ட காலம் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறப்புக்கூடிய ஆற்றல், தாம்பத்திய உறவுகள், அரசியல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கலை, இந்த மாதிரி விஷயம்லாம். ஒரு ஜோதிடருக்கு 5ஆம் பாவம் நிலையான பாவம். ஆனால் மற்றவங்களுக்கு 5ஆம் பாவங்கிறது ஒரு நிலையற்ற பாவம் தான். அதனால் அவங்களுக்கு, அதாவது இந்த லக்னம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், குரு இதெல்லாம் கெட்டு போயிட்டால் குழந்தை பிறப்புக்கு நடக்கிற தசை நல்லா இருந்தாலும் கூட 2, 3 புத்தி பொறுத்து அப்புறம் தான் கிடைக்கும். அதாவது விதி வந்து கெட்டு போயிடுச்சுன்னா மதி என்ற தசாபுத்தி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நடத்துது என்றாலும் கூட அது உடனடியாக நடத்தாது. ஓகேங்களா? அதாவது அது உடனடியாக நடத்தாது. அப்போது என்ன அப்படின்னா, நிலையற்ற பாவங்களுக்கு தசாபுத்தி விதி கெட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நிலையான பாவங்களுக்கு ஏன் நம்ம கெட்டு போயிட்டால் ரொம்ப மோசம் அப்படின்னா, அது நீண்ட காலம் இருக்கக்கூடியது. இங்கே குழந்தை பிறப்புங்கிறது 1, 2 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் அது வந்து ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இல்லை.
ஓகேங்களா? அதனால் இங்கே தசை கொடுப்பினை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த கெட்டு போனவங்களுக்கு வெறும் 5 மட்டும் இருக்கக்கூடாது. 3, 7, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும். ஏன் அப்படின்னா 3ஆம் பாவங்கிறது 4வது வீட்டையும் உங்களுக்கு 8வது வீட்டையும் கெடுத்துரும். 5வது வீட்டை கெடுக்கிற 4, 8, 12ங்கிற 2 வீட்டை இந்த 3வது வீட்டை கெடுத்துரும். அதேமாதிரி 4வது வீட்டை கம்ப்ளீட்டாக கெடுத்து 5வது வீட்டை 200 மடங்கு வளர்த்துரும். 7வது வீடு வந்து 8, 12 கெடுக்கக்கூடிய வீடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு 11வது வீடுங்கிறது 4வது வீட்டையும் கெடுத்துரும், 12வது வீட்டையும் கெடுத்துரும். அப்போ இந்த 3, 7, 11 கூடிய தசை வரும்போது குழந்தை பிறப்புக்கு அது சாதகமாக போயிடுது. அந்த திசையில் வந்து முதல் புத்தி சுய புத்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தியில் மீண்டும் ஏதோ ஒரு புத்தி 1, 5, 9 அல்லது வெறும் ஏதோ ஒரு ஒற்றைப்படை பாவம் வரும்போது அங்கே கிளிக் ஆகிடும்.